வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோன்று காங்கிரஸ் சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் ராஜீவ் காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு சார்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ராஜீவ் காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் வன்முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோரும் உறுதிமொழி ஏற்றனர். இதேபோன்று காங்கிரஸ் சார்பிலும் ராஜீவ்காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு ஸ்ரீ பெரும்புத்தூர் காங்கிரஸ் நிறைவடையத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றனர். அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்படுகிறது. இதுகுறித்து பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் 2025 முதல் 2026ஆம் ஆண்டில் புதுச்சேரி பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் +1 வகுப்பில் சேர்வதற்கான விண்ணப்பங்கள் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளிலும் 19ஆம் தேதி முதல் வழங்கப்படுகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 23ஆம் தேதிக்குள் அந்தந்த அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மாணவ மாணவிகள் ஒன்றிற்கும் மேற்பட்ட அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் விண்ணப்பத்தை பெற்று பூர்த்தி செய்து இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்யப்பட்ட 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் மாற்று சான்றிதழ் நகல்களுடன் விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோரிடம் போலி செயலியை விற்று 3 கோடிக்கு மேல் மோசடி செய்த சென்னையை சேர்ந்த பட்டதாரி வாலிபரை புதுச்சேரி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் AI தொழில்நுட்பம் மூலம் ஆன்லைன் டிரேடிங்கிற்கு செயலி இருப்பதாகவும், அதுவே தானாக முதலீடு செய்து 1 லட்சத்துக்கு மாதம் ரூபாய் 3000 முதல் 5000 வரை லாபம் சம்பாதித்து தரும் என சமூக வலைதளத்தில் விளம்பரம் வெளியானது. இதை பார்த்த பலர் அந்த செயலியை பெற்றனர். புதுச்சேரியிலும் செயலியை பெற்றவர்கள் ரூபாய் 40,000 கட்டணம் செலுத்தியுள்ளனர். ஆனால் அந்த செயலி வேலை செய்யவில்லை. இதனால் செயலியை விற்றவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தனர். ஆனால் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதையடுத்து தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து சைபர் கிரைம் போலீசில் பாதிக்கப்பட்ட 7 பேர் புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து சைபர் கிரைம் போலீசார் நவீன தொழில்நுட்பம் மூலம் மோசடி நபரை கண்டறிந்தனர். மோசடி செய்தவர் சென்னை நீலாங்கரையை சேர்ந்த அஸ்வின் விக்னேஷ் என்பது தெரிய வந்தது. என்ஜினியரிங் பட்டதாரியான இவர் புதுச்சேரி மட்டுமின்றி நாடு முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்டோரிடம் போலி செயலியை விற்று உள்ளார் என கண்டறியப்பட்டது. இதனால் சுமார் ரூபாய் 3.5 கோடி வரை மோசடி செய்தது தெரிய வந்ததை அடுத்து தனிப்படை போலீசார் தலைமறைவாக இருந்த அவரை தேடி வந்தனர். இந்நிலையில் சென்னை சோழிங்கநல்லூரில் அவரை கைது செய்து அவரிடமிருந்து 14 லேப்டாப், ஒரு கார், ரூபாய் 7,60,000 ரொக்கம், மின்சாதன பொருட்களை, செக் புத்தகங்கள் பறிமுதல் செய்தனர். அவரிடம் நடந்த விசாரணையில் 500 பேருக்கு தான் விற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து மோசடிக்கு ஈடுபட்ட அனைத்து பொருட்களையும் பறிமுதல் செய்ததோடு குற்றவாளியும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காரைக்காலில் ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை பாராட்டும் வகையில் திருப்பட்டினத்தில் தேசிய கொடி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை நம் நாட்டு முப்படைகளும் தாக்கி அழித்தன. இதற்காக முப்படை வீரர்களுக்கும் நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றிகரமாக நடத்திய முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி பாஜக சார்பில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று பொதுமக்கள், வியாபாரிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் கலந்து கொண்ட தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சால்வி அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது.
அதனைத் தொடர்ந்து போலகம் பகுதியிலிருந்து துவங்கிய பேரணியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர்கள் GNS ராஜசேகரன், VMC கணபதி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட நிரவி திருப்பட்டினம் தொகுதி மக்கள் கலந்து கொண்டு முப்படை வீரர்கள் மற்றும் பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோரை பாராட்டு கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். திருப்பட்டினத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி திருப்பட்டினம் காந்தி பூங்காவில் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பேரணி முடிவடைந்தது. இப்பேரணியில் காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாவட்ட இளைஞரணி செயலாளர் P. மொழிலன், தொகுதி தலைவர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இணையவழி மூலம் 5 பேரிடம் ரூபாய் 4.78 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையை சேர்ந்த நபர் ஒருவர் புதுச்சேரியில் தங்குவதற்கு ஹோட்டல் குறித்த விவரங்களை ஆன்லைனில் தேடினார். தனியார் ஹோட்டல் இணையதளத்தில் இருந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டார். மறுமுனையில் பேசிய நபர் அறையை முன்பதிவு செய்ய பணம் செலுத்துமாறு கூறினார். இதை நம்பி அவர் 68,600 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். உடப்பாக்கத்தை சேர்ந்த நபர் ஆன்லைனில் மளிகை பொருள் விற்பனை விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்த லிங்கை பதிவிறக்கம் செய்து கிரெடிட் கார்டு விவரங்களை பதிவிட்டார். அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 1,22,900 ரூபாய் எடுக்கப்பட்டது. உழற்கரை சேர்ந்த பெண் 99,000, முத்திரையர்பாளையம் நபர் 1,76,300, பாகூர் நபர் 11,400 ரூபாய் என 5 பேர் 4,78,200 ரூபாய் இழந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி தோட்டக்கலைத்துறை திட்டத்தில் 100% மானியம் பெறும் பயனாளிகள் பட்டியலில் ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தோட்டக்கலைத்துறை இணை வேளாண் இயக்குநர் சண்முகவேலு விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகம் மூலம் 2024 முதல் 2025 ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த தோட்டக்கலை திட்டத்தின் என் வீடு என் நலம் உட்கூறின் கீழ் தோட்டக்கலை தொகுப்பு 100% மானியத்தில் பெறக்கோரி விண்ணப்பித்திருந்த குழுக்களின் உறுப்பினர் பயனாளிகளின் விவரங்கள் கடந்த 19ஆம் தேதி முதல் வரும் 28ஆம் தேதி வரை சமுதாய தணிக்கைக்காக புதுச்சேரியில் உள்ள சம்பந்தப்பட்ட உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகையில் பயனாளிகளின் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இப்பட்டியலில் ஆட்சேபனை இருப்பின் வரும் 28ஆம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பதிலடி கொடுத்து பழிதீர்த்த இந்திய பாதுகாப்பு படைகளின் வெற்றியை பறைசாற்றும் வகையில் வில்லியனூர் மாடவீதி பகுதியில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக பதிலடி கொடுத்து பழிதீர்த்த நம் இந்திய பாதுகாப்பு படைகளின் வெற்றியை பறைசாற்றும் வகையில் வில்லியனூர் மாடவீதியை சுற்றி வில்லியனூர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. இதில் வில்லியனூர் தொகுதி தலைவர் சுந்தர் ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார் மற்றும் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். இதில் முன்னாள் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி, மாநில சிறப்பு அழைப்பாளர்களான முகமது யூனுஸ், கண்ணபிரான், வீரமுத்து மற்றும் தொகுதி பொதுச் செயலாளர் ராஜவேல், தொகுதி நிர்வாகிகள் தமிழரசன், வீரமுத்து, முரளிதரன், சுப்பிரமணி, சீனிவாசன், குணா, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கனகராஜ், சண்முகம், மாவட்ட துணைத் தலைவர் பாண்டுரங்கன், மாவட்ட செயலாளர் உதயகுமார், மாவட்ட பொருளாளர் அமிர்தராஜன், நிர்வாகிகள் மற்றும் ABVP மாணவர் அமைப்பினர், பொதுமக்கள் என 200க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். பழைய பென்ஷன் திட்டத்தை அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு ஊழியர் சம்மேளனம் மற்றும் தேசிய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அண்ணா சிலை அருகில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். முனுசாமி, நடராஜன், சண்முகம், பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் 8வது ஊதிய குழுவிற்கு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும், புதிய பென்ஷன் திட்டம், ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும், கொரோனா தொற்றை காரணம் காட்டி ஓய்வூதியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள TR நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது.
புதுச்சேரி பிராந்தியமான ஏனாமில் நடைபெற்ற அரசு விழாவில் கொல்லப்பள்ளி அசோக் மல்லாடி கிருஷ்ணராவ் வார்த்தை மோதலில் ஈடுபட்ட சம்பவம் புதுவை அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு மீன்வளத்துறை சார்பில் ஏனாம் பிராந்தியத்தில் மீனவ சமுதாயத்தை சேர்ந்த முதியவர்களுக்கு மாதாந்திர ஓய்வூதியம் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக், புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் பங்கேற்று முதியோர்களுக்கு உதவித்தொகை பெறும் ஆணையை வழங்கினார்கள். அப்பொழுது விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக், முன்னாள் எம்எல்ஏ மல்லாடி கிருஷ்ணராவ் என குறிப்பிட்டு பேசியதாக கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய மல்லாடி கிருஷ்ணராவ், நான் தற்பொழுது புதுச்சேரி அரசு டெல்லி சிறப்பு பிரதிநிதி என்றும் அமைச்சருக்கு இணையான பதவியில் உள்ளதால் என்னை முன்னாள் எம்எல்ஏ என சிறுமைப்படுத்த முடியாது என்றும் அசோக் எம்எல்ஏவை சமோசா, ஜிலேபி என விமர்சித்து மேடையிலே பேசியது புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை தமிழ் சங்கத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட தினத்தை முன்னிட்டு வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ் சங்க வளாகத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்பட்ட 6ஆம் ஆண்டு விழாவையொட்டி அவரது சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்ச்சி நடந்தது. நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். இந்த விழாவில் புதுச்சேரி வேளாண் விவசாயிகள் நலத்துறை முன்னாள் இயக்குநர் சிவ வசந்தகுமார் கலந்து கொண்டு வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை தமிழ் சங்கத்தின் செயலாளர் சீனு மோகன்தாஸ் விழாவை ஏற்பாடு செய்திருந்தார். மேலும் மாணவர்களுக்கு திருக்குறள் புத்தகங்கள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் தமிழ் சங்கத்தின் ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி ஆதிதிராவிட நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் வன்முறை எதிர்ப்பு தினமாக இன்று அனுசரிக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதியேற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி வாசிக்க துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு அதிகாரி ராணி, கண்காணிப்பாளர்கள் வேல்முருகன், கதிரவன், தேவி உட்பட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள விஇஓ பணியிட எழுத்துத் தேர்வுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் குளந்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள விஇஓ காலி பணியிடங்களை எழுத்துத் தேர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளது. இதில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த தகுதி உள்ளவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. கிராம நிர்வாக அலுவலர் நிலையில் 41 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கான எழுத்துத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் முறை, தேர்வு முறை போன்ற பல்வேறு பிரிவுகளுக்கான காலி இடங்களின் பிரிவினை உள்ளடக்கிய விரிவான அறிவிப்பு நாளை ஆட்சேர்ப்பு போர்ட்டலில் காணலாம். ஆன்லைன் மூலம் விண்ணப்பத்தை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதி 21/6/2025 பிற்பகல் 3 மணியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.